அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது அவசர நிலை உடனடி பண தேவைக்கு இந்த எண்ணை உங்களோட கைகளில் எழுதி பாருங்க. உடனே நிகழும் அதிசயத்தை. ஜோதிடத்தில் பல ரகசிய முறைகள் இருக்குது. பொதுவாக நம்ம ஜோதிடத்தை எப்படி பார்க்குறோம், நமக்கு ஒரு நேரம் சரியில்லை அப்படின்னா ஒரு ஜோசியர்கிட்ட போய் எனக்கு நேரம் சரியில்லைங்க, நான் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாங்க உங்களுக்கு இந்த கிரக சூழ்நிலை இப்படி இருக்குது, இது இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறதோட விட்டுருவோமே. இன்னும் கொஞ்சம் பணக்காரங்க ஒரு ராசிக்கல் வாங்கி போடுறாங்க. எனக்கு இந்த ராசிக்கல் நான் போடும்போது இந்த ராசி தன்மைக்காக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோமேதகம் கல் இருக்குன்னா இந்த கல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விரலில் போட சொல்லுவாங்க. அந்த விரலில் போட்டு உங்களுக்கு எந்த கிரகம் வீக், இப்போ உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த கல் மேலே சூரிய ஒளி படணுங்க. சூரிய ஒளி படும்போது அந்த விரலில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தை அதோட சக்தி ஏற ஆரம்பிக்கும். அதன் மூலமாக அந்த ஆதிக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெயர், நம்மளோட பெயர் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் உச்சரிக்கக்கூடிய விதத்தில் தான் நமக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இப்போ மணி அப்படின்னு கூப்பிடும்போது என்னதான் கூப்பிட்றாங்க அப்படின்னு நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட பேருக்கும் மிகப்பெரிய அளவு சக்தி இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகை இருக்குது. ஆனால் இது கூடவே பார்த்திங்கன்னா எண்ஜோதிடத்தில் அதிர்ஷ்ட எண்ணும் இருக்குது. இதை நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். ஆனால் இதை பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதை பார்த்திங்கன்னா ஆகா லக்கி அப்படிங்கிற ஒரு நூலில் பார்த்திங்கன்னா இந்த எண்ணை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேணுங்கிறத அடைய முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அந்த முறை எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நமக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஜோதிட முறை எப்படி பயன்படும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா பெரிய மந்திரம் மாந்திரிகம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான முறை தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம அம்மாவோட மூஞ்சில் முழிச்சிட்டு போனால் நமக்கு என்ன தோணும், இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குது, எங்கள் அம்மா நான் பார்த்தேன் எனக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்குது அப்படின்னு நம்ம போவோம். அதே மாதிரி நம்ம போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும். இதுவே நம்ம வீட்டை விட்டு வெளியே முக்கியமான காரியத்துக்கு போகிறோம், நமக்கு பிடிக்காத ஒருத்தங்க வராங்க, ஐயோ நல்ல காரியத்துக்கு போகிறேன் இவன் மூஞ்சில் முழிச்சிட்டு போகிறோனே அப்படின்னு நம்ம ஒரு சோகத்தோடு போனோம்னா அந்த நாளுமே நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இதை நிறைய பேர் நிறைய விதத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காரியம் செய்யும் போது அதை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நல்ல விஷயங்களோட நம்ம ஆரம்பிக்கிறப்ப நம்ம மனசுக்கு அப்பாடி நான் இன்னைக்கு நல்ல விஷயமா எனக்கு நடந்திருக்கு, இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் எண்ணுமே. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அதிர்ஷ்டமான எண் கண்டிப்பாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 3 நம்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டமானதாக இருக்குமே. அந்த எண் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த எண் இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அந்த எண் உங்கள் பேப்பர் இருந்தால் ஜாலி என் அதிர்ஷ்டமான எண் இருக்குது, இன்றைக்கி நான் நல்ல எக்ஸாம்பிள் எழுதுவேன் அப்படிங்கிற நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட காலிங் நம்பர்ஸ் இந்த நம்பராக இருந்துச்சுன்னா அப்பாடி எனக்கு இன்றைக்கி லக்கி நம்பராக இருக்குது, கன்ஃபார்மாக எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண் நமக்கு வரும் இல்லைங்களா. இந்த மாதிரி காலப்போக்கில் நம்ம இதெல்லாம் பயன்படுத்துறத மறந்துடுவோம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதையே ரொம்ப பெருசாக நினைப்பாங்க. நிறைய பேர் அவங்க கார் நம்பர்லேருந்து பைக் நம்பர்லேருந்து எல்லாமே ஒரே நம்பரை வச்சுருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் அப்படின்னு நம்புறதுனால தான். இது எப்படி பயன்படும் அப்படின்னா எனக்கு இது நடந்தால் அதனால எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த எண்ணத்தை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுதான் இந்த எண்ணோட சக்தியாகவே இருக்குமே. இந்த எண்ணை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் பயன்படுத்துகிறா நான் குறிப்பிட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த எண்ணை எப்படி சுலபமாக பயன்படுத்தி நமக்கு உடனடி பண தேவைக்கு நம்மளோட தேவைகளுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்கக்கூடிய எண் பொதுவான எண் தான். முதல்ல இந்த எண்ணை 3 விதமாக எடுப்பாங்க, அதையும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஜோதிடர்கிட்ட போய் எனக்கு என்னோட பெயருக்கு இல்லாட்டி என்னோட ராசி நட்சத்திரத்துக்கு ஒரு அதிர்ஷ்டமான எண் கொடுங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா கணிச்சு ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. இதுதான் உங்களோட அதிர்ஷ்டகரமான எண் அப்படின்னுவாங்க. நியூமராலஜியில் போனீங்கன்னா அவங்க உங்களோட பெயரை வைத்து நீங்கள் பிறந்த நேரத்தை வைத்து பிறந்த தேதி வைத்து உங்களுக்கு ஒரு எண் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆங்கிலத்தில் கிராப்போவே நம்பர்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. கிராப்போவேங்கிறது பொதுவான நம்பராக இருக்கும். அந்த பொது நம்பருங்கிறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த நம்பர் எல்லாருக்கும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும், இல்லை இந்த வாரத்துக்கு எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டமான எண்ணாக இருக்கும், இந்த மாதத்துக்கு எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டமான எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணை கொடுப்பாங்களே. இந்த எண்ணை நீங்கள் சும்மா பார்த்துட்டு இருந்தாவோ கையில் எழுதினாவோ நமக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குறதா சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தின் முறையில் இந்த அதிர்ஷ்ட எண் பார்க்க போகிறோம். இந்த எண்ணை ஆகா லக்கி அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த எண்ணை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முதல்ல சொல்லிடுறேன். அதாவது இந்த எண்ணை அப்படியே நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பலன் கொடுக்காது. இது கூடவே எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் நீங்கள் எழுதணும். அந்த 4 டிஜிட் நம்பர் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4 இல்லாட்டி 5 டிஜிட்டாக கூட மாறும், அதையும் சொல்கிறேன். இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல இப்போ உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டமான எண், இப்போ உங்களோட அதிர்ஷ்டமான எண் 1னா 1 முதல்ல கையில் போட்டுக்கோங்க. நீங்கள் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 3ஆம் மாதம்
1990 அப்படின்னு இருக்குன்னா உங்களோட அதிர்ஷ்டமான எண் ஒன்றுனா முதல்ல கையில் வந்து 1ன்னு எழுதிக்கோங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி அப்போ வந்து 5ன்னு போட்டுக்கோங்க. பிறந்த மாதம் அப்போ வந்து 3ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து பிறந்த வருடம் கடைசி 2 டிஜிட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90 போடுங்க. இதுவே நீங்கள் பிறந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் மாதமாக இருக்குது. பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியாக இருக்குது. பிறந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 இருக்குன்னா நீங்கள் அதை எப்படி எழுதணும்? உங்களோட அதிர்ஷ்டமான எண் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அதிர்ஷ்ட எண் 1னா 1 எழுதிக்கோங்க. உங்களோட பிறந்த தேதி வந்து 21னா 21 போட்டுக்கோங்க. பிறந்த மாதம் 8ஆம் மாதம்னா 8 போட்டுக்கோங்க. பிறந்த வருடம் 2000னா கடைசி 2 நம்பர் வந்து 20 அப்போ வந்து 20 போட்டுக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணை நீங்கள் எழுதணும். இப்போ உங்களோட ராசிக்கான அதிர்ஷ்டமான எண் நான் சொல்லிடுறேன். கூட உங்கள் பிறந்த தேதியை போட்டு நீங்கள் எழுதணும். முதல்ல எண் எப்படின்னு சொல்கிறேன், அடுத்து எப்படி இதை பயன்படுத்தணுங்கிறத சொல்லிடுறேன். உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட எண் மேஷ ராசிக்கு 7, ரிஷப ராசிக்கு 6, மிதுன ராசிக்கு 4, கடக ராசிக்கு 7, சிம்ம ராசிக்கு 6, கன்னி ராசிக்கு 4, துலாம் ராசிக்கு 7, விருச்சக ராசிக்கு 8, தனுசு ராசிக்கு 5, மகர ராசிக்கு 5, கும்ப ராசிக்கு 3, மீன ராசிக்கு 1. இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண். இந்த எண்ணை வந்து நம்ம முதல்ல சக்தி ஏற்றணும். சக்தி ஏற்றினா மட்டும்தான் இந்த எண் பயன்படுமே. இதுக்கு நீங்கள் எப்படி சக்தி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சிருங்க, அதாவது சாயந்தரமே குளிச்சிருங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து எக்காந்து கொண்டு அசைவ உணவு, உடல் சுத்தம் மன சுத்தம் இல்லாமல் பண்ண வேண்டாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை நிற இங்க் எடுத்துக்கோங்க. பச்சை நிற இங்க் தான் நம்மளோட ஆகர்ஷணத்துக்கு பயன்படுத்துவோம். அந்த இங்க் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பூஜை அறையில் போய் உட்காந்துக்கிட்டு முதல்ல உங்களுக்கு விருப்பமான தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு கணபதி நம அப்படிங்கிற மாதிரி விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு அதன் பிறகு பூஜை அறையிலே உட்காந்து ஒரு பச்சை நிற பெண் எடுத்து உங்களோட அதிர்ஷ்டமான எண், இப்போ நீங்கள் வந்து மகர ராசினா உங்கள் அதிர்ஷ்ட எண் 5, அப்போ முதல்ல கையில் வந்து 5ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பிறந்த தேதி, அதன் பிறகு பிறந்த மாதம், அதன் பிறகு பிறந்த வருடத்தோட கடைசி 2 நம்பர், அந்த 2 நம்பரை கையில் போட்டுக்கோங்க. இது கையில் எழுதின பிறகு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நீங்கள் உட்காந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் இல்லையா, மெயின் இது நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு பண தேவைக்கோ, யாராவது உங்களுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, இல்லை நீங்கள் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுடைய தேவைக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை நினச்சி நல்லா வேண்டுங்க. இந்த எண்ணெய் அதிர்ஷ்டமான எண்ணெய் இருக்கும். இந்த எண்ணெய் பார்க்குறப்பல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான பணம் என்கிட்ட வந்துடணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டலில் வந்து உட்காந்து படுத்து தூங்கிடுங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இதை நீங்கள் செய்யும்போது வடக்கு நோக்கி உட்காரணும். பூஜை அறையில் எப்பயுமே நம்ம சாமி படத்தை வந்து கிழக்கு நோக்கி தான் வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கூப்பிட்டுட்டு வடக்கு நோக்கி உட்காந்து தான் இதை எழுதணுமே. அப்போ தான் அந்த காந்த புலன் வந்து முழுமையாக உங்களை ஆட்கொள்ளும். அடுத்து நீங்கள் பெட்டில் போய் உட்காந்து படுத்து தூங்கிடுங்க. இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள் கையிலேருந்து அழிய விடாதீங்க. திரும்ப 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 அது மேலேயே வந்து பச்சை கலர் பென் வச்சு எழுதிட்டே இருங்க. பச்சை கலர் வந்து இந்த லெட் பென் எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் அழியாது. அந்த மாதிரி திரும்ப 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 எழுதிட்டே இருங்க. அது நல்லா அச்சு கையில் அப்படியே அச்சு பதியணும். அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களுக்கு அப்புறம் இதை வந்து நீங்கள் எழுதுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிட்டு படுத்துட்டு அடுத்த நாள் காலையிலையும் அதை எழுதிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் போகிற காரியம் வெற்றிகரமானதாக மாற ஆரம்பிக்கும். என்ன தேவைக்கு போகிறீங்களோ உடனடியாக ஒரு பணம் இன்னைக்கு எனக்கு வேணும் அப்படின்னீங்க, அது உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களோட மனதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் எனக்கு இந்த நம்பர்னால கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். நம்ம எண்ணங்களுக்கு தான் இது சக்தி ஊட்டுமே. ஆக்கா லக்கிங்கிற புத்தகமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி புக்கு தான். ஆனால் இவங்க சொன்ன மிக முக்கியமானது நம்ம எண்ணங்களோட சக்தி தான் இது பல மடங்கு பெருக்கும் அப்படின்னு. அதனால் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா சரியான உங்கள் எண்ண சக்தியோடு பயன்படுத்தும் போது முழுமையான பலன் கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோட பண்ணுங்க. அந்த நம்பிக்கையே உங்களுக்கு மேலும் பல பலன்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.